இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த 7 நாள் அப்ளிகேஷன்லேருந்து எப்படிங்க வெளியில் வர்றது அப்படின்றத பற்றி நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. சாரி, கேமரா இப்போ ஆட்டிட்டு இருந்தேன், இந்த ஃப்ளோ கட் ஆகக்கூடாதுன்னு அந்த இடத்துல நான் பேசல. ஓகே, இப்போ நீங்கள் தம்ப்லைன் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதில் என்ன போட்டிருப்பேன்னா, இந்த 7 நாள் அப்ளிகேஷனில் இனி கால் வராது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருப்பேன். அண்ட் அதே போல் நமக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் ஒன்று இருக்குது. அந்த சீக்ரெட்டை பயன்படுத்தும் போது இதுக்கு மேலே நமக்கு ஆஃபீஸ்க்கு சரி, ஃபேமிலிக்கு சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி, இந்த மாதிரி கால் போகாது, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்றத தம்ப்லைன்ல சொல்லியிருப்பேன். ஆமாங்க, முதல்ல ஒரு சின்னதாக இவங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஏன்னா இன்ட்ரோ கொடுக்காம சொன்னால் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. என்னப்பா லோனுன்னாலே வந்துட்டு ரிஜிஸ்டர்டு தானே, அதுவும் பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் போய் நீங்கள் பணம் கட்ட வேணான்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றது அங்கீகரிக்கப்படாதது. இவங்க முழுக்க மக்கள்கிட்ட இருந்து இவங்க வந்து நிறைய பணத்தை பிடிங்கிறது தான் இவங்களுடைய வேலை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், அவன் நம்மகிட்ட கொடுத்த லோன் காசை தாங்க திரும்ப கேட்கறது இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அது கிடையாது. இவன் முழுக்க நீங்கள் என்ன அமௌண்ட் எதிர்பார்த்து அந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிறது தான் இவனுடைய வேலை. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் பல பேர் மாட்டியிருக்கிறாங்க. அந்த பல பேரில் நானும் ஒருத்தன். அந்த பல பேரில் ஆமாங்க, நானும் ஒருத்தன் தான். ஸோ நானும் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் மாட்டி ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துட்டேன். இது வந்துட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றது நடந்துச்சு. இந்த ஃபீல்டில் நான் கால் பதிச்ச ஒரு 2 வருஷம். ஏன்னா அப்போல்லாம் பெருசாக தெரியாது இல்லைங்களா, அப்போல்லாம் இன்டர்நெட்டில் பெருசாக பூம் ஆகலை. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இது எல்லாமே நடந்தது. பட் ஆனால் இந்த பிளே ஸ்டோர் அப்படின்றது இருக்குது. இந்த லாக்டவுனுக்கு அப்புறமேட்டுக்கு தானே பயங்கரமாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சு இந்த மாதிரி லோன் எல்லாமே. அதுல இருந்து தான் பேங்க்கும் நிறைய இந்த மாதிரிலாம் வந்துட்டு லோன் அப்ளிகேஷன் மூலமா நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது அங்கீகரிக்கப்படாது. நீங்க தாராளமா இதை பற்றி நீங்க சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 1930 கால் பண்ணி வந்துட்டு அதுவும் சைபர் செக்யூரிட்டியில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவன் தப்பானவன் தானே, இவன்கிட்ட போய் நம்ம நிறைய லோன் எடுத்து இவனை ஏமாத்திடலாம், ஏன்னா இவன் நிறைய பேர் ஏமாத்திருக்கான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு தப்பானவனுடைய வங்கி கணக்குல இருந்து உங்க வங்கி கணக்குக்கு பணம் வருதுன்னா, மேபி இவனை பற்றி யாராவது இவனுடைய அக்கௌண்ட் நம்பர் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ சைபர் செக்யூரிட்டி தரப்பு வந்து மானிட்டர் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்னடா இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணம் போயிட்டு இருக்குது, ஒருவேளை இவங்களுக்கு வேலை செய்யறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி நீங்க இன்னசென்ட் அப்படின்றத டைரக்டா போய் ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கும். மேபி நம்ம ஊர்ல ஏதாவது கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரி வந்துட்டு மெட்ராஸ் இந்த மாதிரி இடத்துல நடந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வந்துடலாம். எங்கேயோ ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு ரூரல்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல, குக்கிராமம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ள இருந்ததுன்னா பஸ் வசதி கூட இருக்காது. இங்க இருந்து நீங்க அங்க போயிட்டு அதை இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் அப்படின்றது பண்ணி விடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், தெரியாம எடுத்துட்டீங்கன்னா விட்டுருங்க. அதுக்கு தான் 1930 கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா 1930 கம்ப்ளைண்ட் பண்ணா இவங்ககிட்ட சம்பளம் வாங்குறோம் யாராவது இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? கிடையாது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், முதல்ல அதை வந்து நம்ம பண்ணிடணும். ஸோ அது நம்மளுடைய வந்து மிகப்பெரிய ஒரு கடமை. அடுத்தது, இந்த மாதிரி கால் போகக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் எய்டு டைம்ல நம்ம வந்துட்டு பேனிக் ஆக கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவன் வந்துட்டு ஒருத்தருடைய சைக்காலஜி அப்படின்றத பார்க்கறான். சைக்காலஜி பேசுறதுக்கு நான் டாக்டர் ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஃபீல்டில் நான் இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் நான் அதில் பேசும்போது அவன்கிட்ட என்ன பேசுனேன்னா வந்துட்டு, இது ரூல்ஸே கிடையாது, இது நீ பண்ணவே முடியாது, நானும் இந்த ஃபீல்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய வந்துட்டு பேச்சு எல்லாமே டோன் மாறுச்சு. இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் பேசாத பொழுது அவன் வேற மாதிரி பேசினவன், இல்லை இப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லும்பொழுது அப்போ வேற மாதிரி பேசுறான். ஸோ அவனை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம முதல் கட்டம் பயப்படுறோமா அப்படின்றத பார்க்குறான். அப்போ பயந்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவன் ஒரு அடி அப்படின்றத எடுத்து வைக்கிறான். பயப்படல, அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி தான், கடையை சாத்திட்டு அவன் கிளம்பிட்டானா இன்னிலிருந்து அவன் நமக்கு அடிமை, இல்ல கடையை திறந்து வச்சுட்டு அங்கேயே இருந்தானா நம்ம அவனுக்கு அடிமை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவன் என்ன பண்ணானா, ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸா புரியணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்றேன் நான். ஸோ இந்த இடத்துல அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு வந்துட்டு டோன்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லுவேன். பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா தே ஆர் நாட் அ ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுடைய அனுமதி இல்லாம உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் போடுறது, பணம் கட்டியும் பணம் கட்டலன்னு சொல்றது, தவறான புகைப்படங்களை அனுப்புறது, சொந்தக்காரங்களுக்கு கால் பண்றது, ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு கால் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரிஜிஸ்டர்டா இருந்தாலும் RBI சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் விஷயம் அப்படின்றது நம்ம பயப்படக்கூடாது. அதை வச்சுதான் அவன் அடுத்த கட்ட மூவ் அப்படின்றதுக்குள்ள போறான்.
பயந்துட்டா வேற மாதிரியும் பயப்படலைன்னா வேற மாதிரியும் வந்துட்டு இவன் அடுத்த கட்ட மூவ் அப்படின்றதுக்குள்ள போறான். அதனால வந்துட்டு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பிகாஸ் இவனுடைய எண்டு அப்படின்றது என்னன்னா ஃபைனலா போட்டோ எடிட் பண்ணி அனுப்புவான். ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம், இந்த மாதிரி என்னோட மொபைல் ஆக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு போயிடலாம், சிம்பிளா முடிஞ்சு போயிடும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ண அதுல இருந்து இப்படிதான் வந்துட்டு இருக்குது. நீங்க போய் யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்க, 7 நாள் அப்ளிகேஷன் போடுங்க. எத்தனை யூடியூபர் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஏன் முதலெல்லாம் வந்துட்டு காவல்துறையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியில இருக்கக்கூடிய வந்துட்டு ஏடிஜிபி ரவி பேசியிருக்காங்க, சைலேந்திர பாபு பேசியிருக்காங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பெரிய விஷயமா இது பார்க்கப்படுது பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 5000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி. அதனால இதை சொல்லிடுங்க, ஃபர்ஸ்ட் எய்டு இதுதான், பயப்படக்கூடாது. ஸோ இவன் யாருக்காவது வந்துட்டு ஃபைனல் எண்டு அப்படின்றது ஃபோட்டோ தான் அனுப்புவோம், அதையும் நம்மளால வந்துட்டு இப்படி சொல்லிட முடியும். ஸோ இங்கே காலே போகக்கூடாதுன்னா தான் இந்த இடத்துல இவன் வந்துட்டு நீங்கள் நம்ம மொபைல் நம்பர் ஆஃப் பண்ணி வைங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம இதுக்கான ஒரு வீடியோ ஃபுல் லென்த்தோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 18 நிமிஷம் என்ன வரும், அது இந்த வீடியோ கீழே லிங்காக இருக்குது. அதில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, முதல்ல மொபைல் நம்பர் ஆஃப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணுங்க. ஏன்னா அவனுக்கு நம்ம வந்துட்டு விசிபிலிட்டி தெரியக்கூடாது. நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்மளை பயன்படுத்துறதுக்காக அவன் இன்னும் நிறைய ஃபோட்டோ அனுப்புவான். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நார்மலாக உங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாமே அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்துட்டு அடப்படா லூசு பையல, இதை வச்சு நீ என்ன பண்ண போற, சாரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. அடுத்தவன் என்ன யோசிப்பான், இவன் இது பயப்படவே இல்லை, சரி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி அனுப்புவோம். அப்போ ஐடி கார்டில் வேற ஏதாவது எழுதி அனுப்பான். இப்படிதான் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அப்கிரேடே வந்துகிட்டே இருந்தானுங்க. ஸோ ஐடி கார்டில் வேற ஏதாவது எழுதி அனுப்பான், இவன் தப்பானவன், இதை நம்ம சொந்தக்காரங்களுக்கு அனுப்ப போறோம். ஸோ அடுத்த கட்டம் அப்படின்றது ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கட் பண்ணி எடுத்து அதில் உங்களுடைய ஐடி கார்டை அட்டாச் பண்ணி இவரை வந்து போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்றது அனுப்பான். இப்போ என்ன ஆகுது, படிப்படியாக உங்களை பயன்படுத்துறதுக்கு இவன் அடுத்த கட்டம் அப்படின்றதுக்கு போறான். அதனால தான் நான் சொன்னது என்னன்னா, முதல்ல அந்த நம்பர் ஆஃப் பண்ணுங்க, முதல்ல டோட்டலாக அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னது அதுக்காக மட்டும்தான். ஸோ அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, ஸோ அவன் கட்டத்துல இருந்து யாரை போய் பயன்படுத்த போகிறான். அவன் ஒரு மெசேஜ் அனுப்புனாலும் உங்களுக்கு வந்து வராது, அவன் மெசேஜ் அனுப்புனாலும் வியூ பண்ணாதான் தெரியும். ட்ரூ காலரையும் சேர்த்து இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஏன்னா அதுலேயும் ஃபோட்டோ அனுப்புகிறான். ஸோ இந்த மாதிரி ஒன்று நம்ம கட் பண்ணிட்டோம்னா அவன் யாரை பயன்படுத்துவான், யாரையும் பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த இடத்துல 1 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் நீங்கள் இதை 100% கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஸோ அடுத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற ஆளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இவன் ஒன்றும் ஆர்பிஐல கடன் வாங்கி இல்லை வந்துட்டு பேங்க்ல மக்கள் காசை எடுத்து லோனாக விடுறது, இல்லை அவன் உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாரிச்சு அந்த காசை உங்களுக்கு லோன் கொடுத்தான், இதை தொடர்ந்து வந்துட்டு அதாவது நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு கூகுளில் ரிமைண்டர் போட்டு உங்களுக்கு கால் பண்ணுவான் அப்படின்றது வந்துட்டு கிடையாது. ஸோ இவன் மற்றவங்களுடைய பணத்தை அவங்கள வந்துட்டு ஏமாற்றி பிடிங்கி அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட ஏமாற்றி பிடிக்க போகிறான். அதாவது ஒரு புழுவை எடுத்து வந்துட்டு ஒரு மீன் பிடிக்கிற கான்செப்ட் தான். இவ்வளோ நீல புழு எடுக்கிறது, அதுலேருந்து பாதிப்பதையாக கட் பண்ணி வந்து தூண்டில போட்டு மீன்களை பிடிக்கிறது, இந்த கான்செப்டில் தான் ஸோ இவனுங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது ஸோ உங்களுடைய ஆஃபீஸ்க்கு கால் போகாது, ஃபேமிலிக்கு கால் போகாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் போகாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டம் அப்படின்றது நம்மளுடைய மெயில் ஐடியஸ் எப்படி சேஃபாக வச்சுக்கிறது அப்படின்றத நான் நாளைக்கு போடுறேன். நான் மெயில் ஐடி எப்படி சேஃபாக வச்சுக்கிறது, கீழே தான் கேமரா ஸ்டாண்ட் இருக்குது, ஆட்டி விட்டுறது, காலை ஒரே மாதிரி மடக்கி வச்சுட்டு இருக்கோம்ல. சரி ஓகே சாரி, மெயில் ஐடி எப்படி நம்ம கரெக்டாக பாதுகாக்கிறது, மெயில் ஐடியில் ஏதாவது இவங்க உள்ள ஏதாவது வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்றது வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சோஷியல் மீடியாவில் இணைஞ்சே இருங்க, அதனுடைய லிங்க் கீழே இருக்குது. பாய்.